ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டம் LHDM அப்படின்னா என்ன? LHDM என்பது இந்தியாவில் கால்நடை நோய்களை தடுப்பதற்கும் கட்டுப்படுவதற்கும் உருவாக்கப்பட்ட திட்டமாகும். 2024-26 நிதியாண்டில் ரூபாய் 3880 கோடி நிதியுடன் செயல்படுகின்றது. LHDMனா என்னென்னா, இந்தியாவில் கால்நடைகளுக்கு நோய்களை தடுப்பதற்கும் அந்த கால்நடைகளை வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்கும் உருவாக்கப்பட்ட திட்டம். இது 2024-26 இப்போ 25 இந்த நிதியாண்டில் கிட்டத்தட்ட 3880 கோடி ரூபா நிதி ஒதுக்கியிருக்காங்க. யாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். கால்நடைகளுக்கு தடுப்பூசி மருந்துகள், விலை உயர்ந்த கால்நடை மருந்துகள் அனைத்து கிராமப்புறங்களில் கிடைக்க செய்கிறது. இந்த திட்டத்தின் மூலமாக இந்தியாவில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் உங்கள் கால்நடைகளுக்கு தடுப்பூசி கொடுக்குறாங்க. அது மாதிரி விலை உயர்ந்த மருந்துகளும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கால்நடை மருத்துவ சேவைகளின் திறனை மேம்படுத்தவும், ஈஸியாக நோய் கண்காணிப்பை வலுப்படுத்தவும், அது மட்டும் இல்லாமல் மொபைல் வெட்டினரி கிளினிக் உங்கள் வீட்டுக்கே கிளினிக் உங்கள் கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிக்கவும், அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு முகாம்கள் அமைக்கவும், அனிமல் ஐடென்டிஃபிகேஷன் இப்போ எல்லா மாட்டுக்கு காதில் ஒரு டேக் போட்டு விடுவாங்களே, அதெல்லாம் இந்த திட்டத்தின் கீழே தான் வருது. இந்த திட்டம் நாட்டின் கால்நடை வளத்தை பாதுகாக்கவும் தேசிய நடவடிக்கை எனவும் அழைக்கப்படுகிறது. இது முழுக்க ஆட்டுக்கும் மாட்டுக்கும் பயன்படுகிற ஒரு திட்டம். இந்த திட்டம் எதுக்குன்னா, இந்தியாவில் உள்ள லட்சம் கிராமங்களுக்கும் உள்ள கால்நடைகளுக்கு இலவச தடுப்பூசி மருந்துகள் கொடுக்கறதுக்கும் விலை உயர்ந்த கால்நடை மருந்துகள் கொடுக்கறதுக்கும் இது பயன்படுது. கிட்டத்தட்ட 3880 கோடி மூலமாக தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டம் LHDM நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இதில் ஒரு நோயை கட்டுப்படுத்துறதுக்கும், மொபைல் கிளினிக் வைக்கிறதுக்கும், விவசாயிகளுக்கு பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு அளிக்கிறதுக்கும், ஒரு அனிமல் எல்லாம் மாடுனா எல்லாருக்கும் மாடு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் இது ஏ மாடு ஓ மாடுன்னு சொல்லாமல் இருக்க அந்த காதில் டேக் போடுறதுக்கும் பண்ணுறாங்க. இந்த திட்டத்தை எப்படி பார்க்குறாங்கன்னா, கால்நடை வளத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு தேசிய நடவடிக்கையாக உள்ளது தான் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கால்நடைகளுக்கு தேவையான தடுப்பூசி மருந்துகள், விலை உயர்ந்த கால்நடை மருந்துகளை இலவசமாக இந்தியாவில் உள்ள அனைத்து கிராமப்புறங்களுக்கும் கொண்டு செல்கிறாங்க. இந்த வீடியோவை உங்கள் விவசாயம் பண்ணுற நண்பருக்கும், இல்லை நீங்கள் ஒரு கால்நடை வளர்க்கலாங்கிற ஒரு ஐடியா இருந்தாலும், இல்லை உங்கள் ஃப்ரெண்டு கால்நடை வளர்த்தாலும் இதை பற்றி அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.